பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ஆத்தாவோட பிறந்த நாளைக்கு பாண்டியன் குடும்பம் மேளதாளமெல்லாம் வச்சுட்டு ரொம்பவே கிராண்டாக வராங்க பார்க்குறதுக்காக. அப்போது ஆத்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கோமதிக்குமே ஆனந்த கண்ணீர் வருது. பசங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு வரவேற்கிறத பார்த்துட்டு கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் கேட்குறாங்க, எதுக்காக கோமதி பல்றேன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப நாள் கனவு இப்போ நிறைவேறுது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே குமார் சொல்கிறாங்க, அப்பா என்னப்பா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. ஏதோ வந்தாங்களா, பார்த்தாங்களா, ஆசீர்வாதம் வாங்கினாங்களா, கிளம்புவாங்கன்னு பார்த்தா ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே, எனக்கே சுத்தமாக பிடிக்கலப்பா, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குமார் பேசிக்கிறாங்க. அப்போ மாரியுமே ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க. அக்கா அங்கே பார்த்தீங்களாக்கா, அவங்க பொண்ணு எப்படியெல்லாம் கொண்டு கொண்டு வர சீர்வரிசை எல்லாம் அவங்க அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க மாரியும் ராஜுவோட அம்மாவும். அதுக்கப்புறம் அங்கே பழனி அவங்க ஆத்தாக்கு மாலை போட்டு காலில் ஆசீர்வாதம் விழுந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் நம்ம எதுக்காக இவ்வளோ நேரம் ஓரமாக நின்றுட்டுருக்கணும், வாங்க சேர்லையாவது போய் உட்காரலான்னு சொல்லிட்டு குழலி சொல்கிறாங்க. அமைதியாக இருடி, கொஞ்சம் நேரம் இருக்கிற பிரச்சனை இல்லை, நீ ஏதாவது பிரச்சனையை உருவாக்காதன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆத்தா மாறிக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள போயிட்டு உட்கார சொல்லுமான்னு சொல்லி. நான் உட்கார சொல்லிவிடுவேன் ஆத்தா, ஆனால் உங்கள் பையன் இருக்கானே, அவன் வாயை மூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஆத்தாக்காக அவங்க 2 பசங்களும் 12 பவுனில் ஒரு செயினை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆத்தாக்கு அது எதுக்காகன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருக்குது. எனக்கு எதுக்குடா, வாழ்ந்து முடித்த காலத்தில் நீங்கள் ஏதாவது வாங்கி போட்டுக்க வேண்டியதுதானேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை ஆத்தா, உன் பிறந்த நாள் 75வது பிறந்த நாள், அதனால தான் இது கிராண்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அப்பா அம்மா மீனாவை கூப்பிட்டு, என்னம்மா நீங்கள் எதுவும் கிஃப்ட்டு வாங்கலையா, அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்னும் எதுவும் தரலையா அப்படின்னாங்க. இல்லைப்பா, வளையல் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வளையல் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது பழனியை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. அப்போ சுகன்யாவும் வாங்க போகலான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எதுவுமே என் கையில் கிஃப்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓ, கிஃப்ட் இல்லாத வக்கு இல்லாதனால தான் நீ இங்கேயே தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்கியா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ வரலன்னே இருந்துட்டு போது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு சுகன்யா போயிட்டு ஃபோட்டோவுக்கு நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே சாமி கும்பிட போயிடுறாங்க. அப்போது பாண்டியன் கேட்குறாங்க, ஏன் நம்மளாவது சாமி கும்பிட போகலாமா, இல்லை அது கூட இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, வாங்க நம்ம போய் கும்பிடலாம், சாமின்றது எல்லாருக்குமே பொதுவானது, அவங்களுக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது சாமி கும்பிட போன இடத்துல பழனிக்கு அங்கே அருள் வந்துடுது. சாமி வந்ததுனால பழனி சொல்கிறாங்க, இந்த 2 குடும்பமும் சேர்ந்து ஒன்றா என்னை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அருள் சொல்கிறாங்க பழனி. அதுக்கப்புறம் அந்த அருள் பழனிக்கு தெரியாது. அதில் எனக்கு என்ன பழனி, எனக்கு அருள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆமாடா பழனி, உனக்கு தான் அருள் வந்துச்சு, தப்பாக எதுவும் பேசலை, எல்லாமே நல்ல விதமாக தான் பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்து குமார்கிட்ட போயிட்டு ராஜு பேசுகிறாங்க. ஏன் நான் எதுவுமே பேசாமல் போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ராஜு, என்ன பேசணும், பார்த்துட்டு போங்கன்னு சொன்னால் ரொம்ப தான் ஓவராக மேலத்தாலாம் வச்சு ரொம்பவே சீன் போட்டுட்டு வரீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிடாமலே இருந்திருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ராஜுக்கிட்டே பேசிட்டு போயிடுறாங்க குமார். அதை கேட்ட ராஜுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. கோமதி சொல்கிறாங்க, வாங்க நம்ம போயிட்டு வலையிலெல்லாம் கொடுத்துட்டு வருவோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அப்போ கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்காங்க. போய் கொடுக்க போனால் அங்கே ஏதாவது சண்டை பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை நடப்போது, என் ஆத்தாவோட பிறந்த நாளையே சொதப்ப வேண்டான்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே தயங்கி வெளியவே நின்றுட்டுருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, இதில் போய் என்ன இருக்குது, வா நம்ம போயிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்தோம்மா, கொடுத்தோம்மா, சாமி கும்பிட்டாச்சு, இப்போது சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அன்னதானம் போட்டு கிளம்பிட்டே இருப்போம் கோமதி, எதுக்காகவும் கவலைப்படாத, போய் அமைதியாக கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. கோமதியும் அதை கேட்டு சரிங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஆத்தா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னும் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.